ஹாய் கோட்ராக் வியூவர்ஸ், நேற்று பார்த்த சம்மில் உங்களுக்கு ஏதாவது குவரிஸோ டவுட்ஸோ இருந்தால் உடனே கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க இன்னைக்கான சம் கூட போகலாம். இன்னைக்கான அரே சம்குள்ள போகலாம். Given an array of positive integers nums and a positive integer target, return the minimal length of a subarray whose sum is greater than or equal to target. If there is no such subarray, return 0 instead. ஸோ இது வந்து பார்க்கும்போதே தெரியுது. ஒரு அரே கொடுத்துருக்காங்க, ஒரு டார்கெட் சம் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு சப்பரை எடுத்து அது வந்து மினிமல் லென்த்தாக இருக்கணும். அதோட லென்த்தை தான் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணி வச்சுருக்காங்க. சப்போஸ் அந்த சப்பரை இல்லைன்னா 0 ரிட்டர்ன் வச்சுருக்காங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே கோடுக்குள்ளே போயிடலாம். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் வச்சுக்கோங்க. நம்ம கொடுக்குற கோடையும் பார்த்துட்டு ரெண்டுமே மேட்சாக தான் பார்ப்போம். நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம இந்த கோடு வந்து எந்த அப்ரோச்சில் இருக்குன்னா ஸ்லைடிங் விண்டோ அப்ரோச்சில் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கோடுக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதான் கோடு. நான் இங்கே வந்து ஒரு டார்கெட் சம் போட்டிருக்கேன். இங்கே வந்து அரே பாஸ் பண்ணியிருக்கேன். அரே வந்து நான் டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே ஒரு ஃபங்க்ஷனில் வந்து அந்த டார்கெட்டையும் அரையை நான் பாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ தனியாக ஃபங்க்ஷனே எழுதியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ நம்மளுக்கு மினிமம் லென்த் தான் கேட்டிருக்காங்க. நம்ம எப்பயும் போல் மினிமம் லென்த் கேட்காங்கன்னா ஒரு ஸ்டார்டிங்காக டிக்ளேர் பண்ணுறதுக்கு ஒரு மேக்ஸிமம் வேல்யூ வந்து டிக்ளேர் பண்ணுவோம். அதான் இங்கே பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மேக்ஸிமம் லென்த் கேட்டாங்கன்னா இங்கே வந்து இண்டிஜர் டாட் மின் வேல்யூ நான் வந்து இங்கே போட்டிருப்பேன். அதே மாதிரி போட்டிருக்கேன். அடுத்து லாஸ்ட் நமக்கு சம் தேவைப்படுது, அந்த சம் வச்சுருக்கேன். இப்போ வந்து ஸ்லைடிங் விண்டோ அப்ரோச் சொல்லிட்டோம். அப்படின்னா கண்டிப்பாக அந்த 2 பாயிண்டை வச்சுப்போம். லெஃப்ட்டு ரைட்டு அந்த மாதிரி 2 பாயிண்டை வச்சு நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். ஸோ அதான் நான் வந்து ஃபஸ்ட்டு இங்கே லெஃப்ட் ஈக்குவல் 0 கொடுத்தாச்சு. ரைட்டு தான் நம்ம வந்து மூவ் பண்ணுறோம். லெஃப்ட் வந்து 0 நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ரைட்டுமே நான் வந்து 0 வந்து எண்ணுக்கு நான் வந்து ட்ராவல்ஸ் பண்ணுறேன். இப்போ வந்து நான் வந்து வழக்கம் போல் ரைட்டு 0 வந்து லாஸ்ட் வரைக்கும் நான் ட்ராவல்ஸ் பண்ணுறேன். இப்போ வந்து சம் ப்ளஸ் ஈக்குவல் டு லம்ஸ் ஆஃப் ரைட், அப்போ 2 ஆட் ஆகிட்டு இப்போ வந்து இந்த டார்கெட் வந்து அந்த சம் வந்து டார்கெட்டோட கிரேட்டர் தான் ஈக்குவல் டு இருக்கான்னு பார்க்கும். அது இல்லைன்னா நார்மலாக அது ஆட் ஆகிட்டே இருக்கும். அது சப்போஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இல்லைன்னா கிரேட்டராக இருந்துச்சுன்னா நம்ம வந்து அது உள்ள ஒரு ப்ராசஸ் நடக்கு. அந்த பாயிண்டர் லெஃப்ட் பாயிண்டர் இருக்கா, இது வந்து மூவ் பண்ணுற ப்ராசஸ் தான் அங்கே உள்ள நடக்கு. அது மட்டும் இல்லாமல் சம்மோட வேல்யூவையும் குறைச்சிட்டே வரும். ஓகேவா? ஸோ அந்த ப்ராசஸ் தான் இந்த ஒயில் லூப்குள்ளே நடக்கு. இப்போ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் 2 வந்து கம்மியாக இருக்குது, அப்போ ஒன்றும் நடக்காது. அடுத்து 3 நடக்காது. ப்ளஸ் 3 வந்து 5 ஆயிடுது. திரும்ப அடுத்து 6க்குமே ஒன்றும் நடக்காது. இப்போ அடுத்து 8 வந்துடுது. கிரேட்டு தானே இருக்குது. அது லெஸ் தென் டார்கெட் வர வரைக்கும் உள்ளே இருக்கிற ப்ராசஸ் நடந்தே தான் இருக்கும். இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் இப்போ 8 இருக்கா, அதனால் உள்ளே வருது. இப்போ மினிமம் லென்த்து ஒன்றா ஃபஸ்ட் நம்ம மட்டும் டிக்ளேர் பண்ணிக்கோமா, அதையும் ரைட் மைனஸ் லெஃப்ட் ப்ளஸ் ஒன்று என்ன அர்த்தம்னா லெஃப்ட்டு ரைட்டுக்குள்ளே டிஸ்டன்ஸு தான் அந்த ரைட் மைனஸ் லெஃப்ட் ப்ளஸ் 1 அந்த வேல்யூ. இப்போ கண்டிப்பாக அந்த இடத்துல 4ன்னு சேஞ்ச் ஆகிட்டு இப்போ அடுத்து என்ன பண்ணுதுன்னா ஸ்டார்டிங்கில் 2 இருக்கா, இதை வந்து எடுத்து விட்டுருது. விட்டா நம்மளுக்கு என்ன இருக்குது, 6 வந்துடுது. இப்போ அது வந்து ஒரு வாட்டி தான், ஏன்னா 7ஓட கீழே இருக்கிறனால அது ஒரு வாட்டி நடந்து முடிஞ்சது. அதேமாதிரி லெஃப்ட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருது. ஏன்னா இந்த 2ங்க நம்ம முடிஞ்சிட்டு இப்போ அடுத்து இந்த 4க்கு கான்சென்ட் பண்ணுது. இப்போ அடுத்து திரும்ப என்ன பண்ணுது, இப்போ அடுத்து வந்து 10 + 4 10 ஆயிடுது. கண்டிப்பாக அது உள்ளே போகும். இந்த 3 எடுத்து விடும். அப்போ என்ன ஆயிரும், 10ங்கிறது 7 ஆயிரும். கண்டிப்பாக ஈக்குவல் டு டார்கெட்டாக தான் இருக்குது. ஸோ அதையுமே அடுத்து என்ன பண்ணுது, 3யும் எடுத்து விட்டுரும். அப்போ இது வந்து 4ஆக மாறிடும். இது வந்து 6ஆக மாறிடும். இப்போ அடுத்து +3 வந்து 9ஆக மாறிடுது. ஸோ இது இப்போயுமே கிரேட்டர் தேன் டார்கெட்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணிடுது, மினிமம் லென்த்தை 3 ஆக்கி விட்டு சம் மைனஸ் ஈக்குவல் லெஃப்ட் ஆக்கி விடுது. அப்போ -2 என்ன ஆகுது, 7 ஆயிரும். இப்போ அடுத்து லெஃப்டோட வேல்யூ ப்ளஸ் ஆக்கிறதுனால லெஃப்டோட வேல்யூ 4 ஆயிடுது. இப்போ அடுத்து சம்மோட வேல்யூ ஈக்குவல் டு டார்கெட்டாக இருக்குது. ஸோ திரும்ப அதை ரெடியூஸ் பண்ணி விட்டுறதுக்கு இதை ரெடியூஸ் பண்ணி விட்டுது. அடுத்து சம் வந்து 3 ஆக்கி விட்டுருது. திரும்ப ப்ளஸ் ஆக்குது. லாஸ்ட்டாக மினிமம் லென்த்தை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். இந்த கண்டிஷன் எதுக்குன்னா இல்லை கடைசி வரைக்குமே, அதாவது அந்த சப்பரவே இல்லை அப்படிங்கிற போது நம்ம 0 ரிட்டர்ன் பண்ணி சொல்லியிருக்காங்க கொஸ்டினில். ஸோ அதனால தான் இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னா அது மினிமம் லென்த் ஈக்குவல் டு இன்டிஜர் மேக்ஸ் வேல்யூ அந்த ஸ்டார்டிங்கில் இருந்த வேல்யூ அப்படியே இருந்துச்சு, எந்த சேஞ்ச் நடக்கலைன்னா 0 ஆக்கி விட்டுறோம். அப்படி இல்லைன்னா நம்ம லாஸ்ட் நம்ம கெட் பண்ணிக்கிற அந்த வேல்யூ வந்து
மினிமம் லென்த் அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணி இங்கே பிரிண்ட் பண்ணுறோம். இவ்வளோதான். நீங்கள் இன்னும் கோட் ட்ராக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட queries அண்ட் டவுட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.